மல்லர் மீட்புக் களம் நிறுவனரும் தமிழர் தாயகம் கட்சியின் தலைவருமான கு. செந்தில் மல்லர் ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தனது ஆதரவாளர்களுடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ப. விஷ்ணு சந்திரன் அவர்களிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் கோயில்பட்டி கெச்சிலாபுரம் அவரது இல்லத்திற்கு திரும்பிய போது சாத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட எல்லை பகுதியில் செந்தில் மல்லர் காரின் மீது அடையாளம் தெரியாத லாரி ஏறியதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த லாரி டிரைவர் தொடர்ந்து அந்த லாரியை நிற்காமல் இயக்கியுள்ளார். உருக்குலைந்த நிலையில் இருந்த காருடன் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து விரட்டிச் சென்று அந்த லாரியை மடக்கியுள்ளனர். இந்த விபத்தில் மல்லர் மீட்புக் களம் தலைவர் கு. செந்தில் மல்லர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் செந்தில் மல்லர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை சகித்து கொள்ள முடியாத சமூக விரோதிகள் கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார்கள். உண்மையான கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். காலாடி தலைமுறை தொடர்ந்து செந்தில் மல்லரை அலைபேசி வாயிலாக அழைத்தது தொடர்ந்து அவருடைய அலைபேசி தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பது குறிப்பிடத்தக்கது.